இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களில் 2 அற்புதங்கள். நாம் வரிசையாக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாளிலே 3.5 வருட ஊழிய நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களை தியானித்து வருகிறோம். விசேஷமாக எந்த ஒரு அற்புதத்துக்கு பின்னால் அதை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன, இந்த அற்புதம் நிகழ்ந்த முறை என்ன, அந்த பேட்டர்ன் என்ன, அந்த அற்புதத்தினுடைய விளைவு என்ன, இதை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது இயேசு கிறிஸ்து அற்புதமாக 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். சில நாட்களுக்கு பிற்பாடு மேலும் 7 அப்பங்கள் சில மீன்களை வைத்து 4000 பேரை போஷித்தார். இந்த 2 அற்புதங்களையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களும் எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களிலும் குறிப்பிடப்படவில்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் செய்த எல்லா அற்புதங்களும் சுவிசேஷ புஸ்தகங்களிலும் குறிப்பிடப்படவில்லை. உதாரணத்துக்கு நம்ம யோவான் சுவிசேஷத்துல 20வது அத்தியாயத்துல 30வது வசனம் நம்ம படிக்கலாம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் சொல்கிறார். அதே யோவான் 21வது அத்தியாயத்துல 25வது வசனம், கடைசி வசனம், இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அதாவது எல்லா அற்புதங்களும் எல்லா சுவிசேஷ புஸ்தகத்திலும் கம்ப்ளீட்டா எழுதப்படவில்லை. ஆனா இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல 4 பேருமே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 பேருமே தங்களுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலே கூறுகிற மைய கருத்தோடு ஒத்து வரக்கூடிய அந்த அற்புதங்களை மாத்திரம்தான் அவங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சில அற்புதங்கள் மார்க்குலேயோ லூக்காவிலேயோ அநேகமாக யோவான்லேயோ இருக்காது. யோவான்ல மொத்தமே 7 அற்புதங்கள் தான் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். மற்ற அற்புதங்கள் அவர் குறிப்பிடப்படவில்லை. அதனால இது கொஞ்சம் அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அதை ஒத்து வரக்கூடிய மிராக்கிள்ஸ் மட்டும்தான் அவங்க அதை எழுதியிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்ட 5000 பேரை போஷித்தார். இந்த ஒரு அற்புதம் மட்டும்தான் 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் உண்டு. 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் இது உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேருமே இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு முன்னாலே என்ன நடந்தது, எந்த சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை தொடர்ந்து இந்த அற்புதம் நடைபெற்றது அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா யோவான் மாத்திரமே பின் நாட்களிலே இந்த அற்புதம் நடைபெற்றதற்கு பின் அடுத்த நாளிலேயே என்ன சம்பவம் நடைபெற்றது, அதுல இயேசு என்ன சொன்னாரு அப்படிங்கிறத வலியுறுத்தி அதுல எழுதியிருக்கிறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 இந்த எந்த சத்தியத்தை தன் சீஷருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை முக்கியப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லையுமே எந்த ஒரு சத்தியத்தை தன் சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்கள் 12 அந்த முக்கியமா அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை முக்கியப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் லூக்கா மாத்திரம், யோவான் மாத்திரமே இதை தொடர்ந்து இந்த அற்புதத்தை அனுபவித்த ஜனங்களுடைய மனநிலைமை என்ன, அவங்களுக்கு இயேசு கூறியது என்ன அப்படிங்கிறத வலியுறுத்தி எழுதியிருக்கிறார். இதுக்கு 4 பேருக்கு உள்ள அந்த ஒரு வித்தியாசம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதை இயேசு கிறிஸ்து கூறிய ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அந்த அறிக்கையை நாம தியானித்த போதே இந்த யோவான் இந்த அற்புதத்தை 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு போஷிக்கப்பட்ட 5000 பேரிலே சிலர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தபோது
அவங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம அந்த ஜீவப்பம் நானே என்கிற தலைப்பை நம்ம தியானித்த போது அதுல கொஞ்சம் விளக்கமாகவே நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த 5000 பேருக்கு போஷித்த அந்த நிகழ்ச்சியை மத்தேயு 14வது அத்தியாயம் 13 21 வசனத்திலையும், மார்க் 6வது அத்தியாயம் 30 44 வசனத்திலையும், லூக்கா 9வது அத்தியாயம் 10 17 வசனத்திலையும், யோவான் 6வது அத்தியாயம் 1 13 வசனத்திலையும் நம்ம வாசிக்கலாம். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு முன்னு 2 முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றன. 2 சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றன. அதுல ஒன்று, இயேசு தன் சீசர்களிலே 12 பேரை அழைத்து அவர்களை அப்போஸ்தலர்கள் என்று நியமித்து சகல பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளை குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக 2 பேரை அனுப்பிட்டார். அவங்க போய் இயேசு நாமத்துல சுவிசேஷம் சொல்ல போயிட்டாங்க. இதே சமயத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. அதே சமயத்துலதான் யோவான் ஸ்நானகன் ஏரோதினாலே கொலை செய்யப்படுகிறார். அவரது உடலை எடுத்து அடக்கம் பண்ண சென்ற சீசர்கள் அந்த செய்தியை இயேசுவுக்கு சொல்ல வராங்க. இத மத்தேயு 14வது அத்தியாயத்துல 11 12 13 வசனத்துல நம்ம படிக்கலாம். அவனுடைய சிரசை ஒரு தாளந்திலே கொண்டு சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அவனுடைய சீசர்கள், அதாவது யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள் உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாக அவரிடத்திற்கு போனார்கள். அதாவது இந்த ஒரு சம்பவத்தை இங்க மத்தேயுல முக்கியமாக கொடுக்கிறார். இதற்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்படுகிறார். அது அறிவிக்கப்பட்ட பிற்பாடு இதை கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து தனியாக போகணும்னு போறாரு. இதை மத்தேயுல சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல இந்த அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் போய் தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தின்படியாக அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லி செய்து முடித்து விட்டு ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணி விட்டு வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை விரட்டி விட்டு என்ன நடந்தது என்று சொல்லுவதற்காக இயேசு கிட்ட திரும்ப வர்றாங்க. இதை மார்க்கு சுவிசேஷத்துல 6வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். 6வது அத்தியாயத்துல 28 29 30 31 வசனத்துல நம்ம பார்க்கலாம். இதுல யோவான் ஸ்நானன் கொலை செய்யப்பட்டதோடு இதை சேர்த்து கொண்டு வர்றாங்க. அந்தபடியே அவன் போய் காவற்கூடத்தில் அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளந்திலே கொண்டு அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறுபெண் அதை தன் தாயிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீசர்கள் அதை கேள்விப்பட்டு அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவிடத்தில் கூடி தாங்கள் செய்தவைகளையும் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்திலே தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த 2 சம்பவங்களை ஒட்டித்தான் இந்த ஒரு அற்புதம் நடந்த இந்த சம்பவம் அது. ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது தெரிகிறது யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் முடிந்து விட்டது. இது என்னுடைய ஊழியம்தான் இப்பொழுது போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஊழியமும் விரைவிலே முடிவு பெற்றுவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால தன்னை பின்பற்றி இந்த சீசர்களே தனக்கு பின் தன் ஊழியத்தை தொடர்வதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு சில காரியங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் அவங்கள தனியாக வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக அவர்களோடு நேரம் செலவிடுவதற்காக வனாந்தரமான இடத்திற்கு, அதாவது ஜன நடமாட்டம் அல்லாத ஒரு இடத்திற்கு தன் சீசர்கள் அழைத்து கொண்டு போகிறார். ஆனா ஜனக்கூட்டங்கள் இவர் போவதை அறிந்த உடனடியாக திரளாக கால்நடையாக அங்க சேர்ந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் மலந்துருகி அங்க வந்திருந்தவர்களை வியாதியஸ்தர்களை சுகமாக்கி பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை குறித்து அவர்களுக்கு உபதேசித்தார்.
மாலை நேரம் ஆயிருச்சு. சீசர்கள் அப்போ இயேசு கிட்ட ஒரு சொல்றாங்க, இது வனாந்தரமான இடம், அவர்கள் ஆகாரம் கொள்ளும்படி அவர்கள் கிராமத்துக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயேசு அவர்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப ஒருத்தவங்களையும் ஒரு டிஸ்பியூட் ஆகுது. அப்ப சொல்றாரு, அவங்ககிட்ட அப்ப கையில இருந்ததே 200 பணம் தான். அதனால அவர்கள் ஒருத்தர் சொல்றாரு, நாங்க போய் இந்த 200 பணத்துக்கு அப்பம் வாங்கி கொண்டு இவர்களுக்கு புசிக்க கொடுக்க கூடுமோ அப்படின்னு ஒரு சீசன் கேட்கிறாரு. இன்னொரு சீசன் சொல்லுகிறாரு, 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கி கொண்டு கொடுத்தாலும் கூட இவங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா கூட இவங்களுக்கு போதாதே அப்படிங்கிறாரு இன்னொரு சீசன். அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களை கேட்கிறாரு, சரி உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் இருக்குது, அதை போய் பாருங்கன்னு கேட்கிறாரு. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இங்க ஒரு சிறு பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 வார்கோதுமையும் 2 மீனும் இருக்குது, இதை விட்டா வேற இல்லை அப்படிங்கிறார். உடனடியே இயேசு என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் பந்தி பந்தியாக உட்கார வைங்க, அதாவது அவங்களுக்கு சாப்பாடு நான் கொடுக்க போறோம், சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக பந்தியா வரிசையில உட்கார வைங்க, போய் உட்கார வைங்கன்னு சொல்றாரு. சீசர்கள் போய் அப்படியே உட்கார வைக்க முடியாது சொல்றாங்க. 100 பேராக, 50 பேராக லைனா அவங்கள உட்கார வைக்கிறாங்க. இப்ப அந்த சீசர்கள் கூட்டத்தில் நம்ம இருந்தா நமக்கும் மைண்டில் ஒரு யோசனை வரத்தான் செய்யும், இங்க ஒண்ணுமே கிடையாது, இவர் எல்லாத்தையும் வரிசையா உட்கார வைக்கிறாரு, எங்க இருந்து எப்படி சாப்பாடு, அவர் சொல்லிட்டாரு செய்வோம், செஞ்சுட்டாங்க. அப்போது இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து பரிமாறும்படி சீசர்களுக்கு கொடுத்தாரு. அவங்களும் அதை எடுத்து அனைவருக்கும் பரிமாறினாங்க. சாப்பிட்ட புருஷர் 5000 பேராக இருந்தார்கள். சாப்பிட்ட புருஷர்கள் தான் சொல்லியிருக்கு, லேடிஸ் பிள்ளைங்க கணக்கு சொல்லல. புருஷர்கள் 5000 பேரா இருந்தார்கள். மீதமுள்ள உணவு வீணாய் போகாதபடி அதை சேர்த்து வைங்கன்னு ஒரு ஆர்டரும் கொடுத்தாரு. அந்த மீதமுள்ள உணவை 12 கூடையில நிரப்பி எடுத்தாங்க. ஆனா இது தொடர்ந்து வருகிற போது மார்க்கு தன் சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை இதுல குறிப்பிடுகிறார். தன்னுடைய சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறாரு. மார்க்கு 6வது அத்தியாயத்துல 52வது வசனம். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார். இந்த இன்சிடென்ட் நடந்த போது உடனடியா எழுதப்பட்டது கிடையாது இந்த சுவிசேஷம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சீசர்கள் அறிவிக்கிற போது பின்னாடி எழுதப்பட்டதுனால அப்ப என்ன நடந்ததுங்கிறத மார்க்கில் எழுதி வச்சிருக்கிறார். உண்மையிலேயே இந்த ஆகாரம் சாப்பிட்ட உடனடியாக யோவான் அந்த சம்பவத்தை தெளிவாக எழுதியிருக்கிறார். சாப்பிட்டவங்களுக்கு உடனடியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு ராஜாவாக்கிறணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. ஸோ இது மனித முயற்சியால நடைபெறக்கூடிய காரியம். இயேசு அதற்கு இணங்கவில்லை. அதனால 12 சீசரும் படவுல ஏறி அக்கறைக்கு போங்கன்னு துரிதப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு, இந்த ஜனங்களுக்கு இயேசுதான் வேணும், அதனால மலை மேலே ஏறி ஜெபம் பண்ண போறேன்ட்டு போயிட்டாரு. சரி, ராத்திரி மலை மேலே ஜெபம் பண்ண போயிட்டாரு. கீழே ஒருவர்னு எல்லாரும் படுத்துட்டாங்க ஜனங்கள்லாம். 12 சீசர்களும் படகுல ஏறி அக்கறைக்கு அனுப்பிட்டாரு. போய்கிட்டு இருக்கிறாங்க இரவில. அந்த கடல் அவங்க படகுல போகிற போது காற்று பலமா இருந்தனால அவங்களால படகு வலிக்க முடியாம சிரமப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல நடு இரவிலே இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல நடந்து அவரிடத்துல சேர்கிறார். அப்ப அவங்க பயப்படுறாங்க. இல்லப்பா நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. உடனே வாங்க படகுல ஏறிக்கிறாங்க. அதுல பேதுரு மாத்திரம் கேட்கிறாரு, நீரையானால் தண்ணியில் நடந்து வர எனக்கு ஆர்டர் கொடும், கட்டளையிடும் அப்படிங்கிறாரு. வாங்குறாரு, வர்றாரு. பாதியில அந்த கதையெல்லாம் நம்ம தெரியும். அப்ப அவங்க திருப்பி படகுல ஏற்றிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லிடுறாங்க, நீர் மெய்யான தேவகுமாரன் அப்படின்னு சொல்றாங்க, பெரிய அற்புதங்கள்லாம் செய்றீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த அப்பங்களை குறித்த அற்புதத்தை அவர் செய்ததனுடைய நோக்கத்தை அவர்கள் உணரவில்லை. அதைத்தான் இங்க மார்க் எழுதுறார்.
இந்த அவர்கள் இருதயம் கடினம் உள்ளதா இருந்ததால், கடினம் உள்ளதனால ரொம்ப முரடா இருந்ததுன்னு இல்லை, சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்திலே இல்லாததுனால, ஒரு விவேகமும் ஒரு இதுவும் இல்லாததுனால, அந்த அப்பங்களுக்கு பின்னாடி அவர் என்ன போதிக்க நினைத்தார் என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள் அப்படிங்கறத எழுதி வைத்திருக்கிறார். ஆனா மத்தேயு மார்க்கு மட்டுமே அது தொடர்ந்த காரியங்களை எழுதியிருக்கிறாரு. சில நாட்களுக்கு பின்பு, இந்த அற்புதம் நடந்த சில நாட்களுக்கு பிற்பாடு மீண்டும் இதே அற்புதத்தை இயேசு திரும்ப ஒரு முறை செய்கிறார். இப்போ அவரை கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் அவரிடத்துல உபதேசத்தை கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. 3 நாட்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. புசியாமலே அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை, இந்த 2வது முறை அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்த அந்த சம்பவத்தை மத்தேயும் மார்க்கும் மட்டும்தான் தங்கள் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறாங்க. லூக்காவும் குறிப்பிடப்படவில்லை, யோவான் சுவிசேஷத்திலும் குறிப்பிடப்படவில்லை. மத்தேயு மார்க் 2 பேர் தான் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அத மத்தேயு 15வது அத்தியாயத்துல 29 39 வசனத்திலையும், மார்க்கு சுவிசேஷம் 8வது அத்தியாயத்துல 1 10வது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, அந்த 2வது அப்பங்களை விருத்தி செய்து கொடுத்த அந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி அங்க இருக்குது. அத நம்ம கொஞ்சம் படிக்கலாம். மத்தேயு 15ல 29 39 வரைக்கும் படிக்கலாம். இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே ஒரு மலையின் மேல் ஏறி அங்க உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்போது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலேயாவின் எல்லைக்கு வந்தார்கள். அங்கிருந்து அடுத்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. இதே சம்பவத்தை தான் மத்தேயு மார்க் 2லயுமே எழுதியிருக்கிறாங்க. ஆனா இதை தொடர்ந்து இந்த 4000 பேர் அற்புதமாக அப்பம் சாப்பிட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதை ஒட்டி இயேசு தம் சீசருக்கு சில காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அதை இங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. மத்தேயுல 16வது அத்தியாயம் 1 12 வரைக்கும், மார்க் 8வது அத்தியாயத்துல அதை தொடர்ந்து 9 21 வரைக்கும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறாங்க. மார்க்லயே நம்ம படிக்கலாம். 8வது அத்தியாயத்துல 9 படிக்கலாம். 9 சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேரா இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனே அவர் தம்முடைய சீசரோடு கூட படவில் ஏறி தல்மானுத்தின் எல்லைகளில் வந்தார். அப்போது பரிசேயர் அவரோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள்.
அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் இப்படி சொல்கிறாரோ என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்திலே அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்றார். 12 கூடை என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டார். இதன் மூலமாக அவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, விசேஷமாக இந்த 12 அப்போஸ்தலர்களையும் 12 சீசர்களையும் அப்போஸ்தலர்களா நியமித்து ஊழியத்துக்கு அனுப்பும் முன்னாடி அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கும் போது சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லித்தான் அனுப்புனாரு. அதை அவங்க அப்பவே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை மத்தேயு 10வது அத்தியாயத்துல 1 - 5 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிச்சோம்னா அந்த காரியங்கள் அங்க இருக்கும். மத்தேயு 10வது அத்தியாயத்துல தான் அவர் தன்னுடைய 12 பேரை அனுப்பி சீசர்களாக அனுப்புகிறார். அவர் அதுல 10வது அத்தியாயம் 1வது வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள், முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவனை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்கள் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே போங்கள். போங்கையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். அடுத்ததுதான் முக்கியமானது. உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது, வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாகியாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இது மத்தேயு தன் சுவிசேஷத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதே காரியத்தை மார்க்கும் எழுதியிருக்கிறாரு. அதுல மார்க் இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே ஒரு வரியை தெளிவாகவே எழுதுறாரு. மார்க் 6வது அத்தியாயத்துல இந்த மிராக்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள அனுப்பிச்சிருக்கிறார். அதுல எழுதுறாரு. மார்க் 6வது அத்தியாயத்துல 7, 8, 9 வசனங்களை படிக்கலாம். அவர் 12 அழைத்து அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையிலே காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தெரியாது இருக்கவும் கட்டளை இட்டார். கோயிலே சொல்றாரு, வழிக்கு பிரயாணத்துக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பாட்டெல்லாம் கையில கட்டிட்டு எல்லாம் போகாத அப்படின்னு தான் தெளிவா சொல்லுகிறார். இதே இதைத்தான் லூக்காவும் எழுதி வைக்கிறார். லூக்காவுடைய சுவிசேஷத்துல அவர் 9வது அத்தியாயத்துல அவர் இந்த காரியத்தை எழுதுகிறார்.
லூக்கா 9:1 நம்ம படிக்கலாம். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அதிகாரிகளுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம். எந்த வீட்டில் பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்கள் ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் காலில் படுந்த தூசியை உதறி போடுங்கள் அப்படின்னு ஆர்டர் கொடுக்கிறார். தெளிவாக சீசர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் போதே சொல்லுகிறாரு, வழிக்குள்ள அடுத்த வேலை சாப்பாட்டுக்குன்னு அப்பத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் போகாத. மத்தையில தெளிவாக சொல்லிட்டாரு, வேலையால் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான், நீ வேலையை செஞ்சு உனக்கு வேண்டிய சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த விசேஷமாக தன்னோட 12 சீசர்களுக்கு தான் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என் கூட வந்தீங்க, ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே போறீங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக நீ யோசிக்காத, உனக்கு அந்த நேரத்துக்குரிய சாப்பாடு அப்பப்போ கிடைக்கும். அதனால அந்த சாப்பாட்டுக்காகவாவது, அடுத்த நாள் போடுற ட்ரெஸ்ஸுக்காகவாவது, அடுத்த நாள் போடுற காரியத்துக்காகவாவது நீ இதை தேவைன்னு போனேன்னா நான் கொடுத்த வேலையை நீ சரியாக செய்ய முடியாம போயிடும். அதனால இதை விட்டுரு அப்படிங்கிற. இதுல விசேஷமாக அகில உலகத்துக்கும் சுவிசேஷத்தை சுமந்து செல்லும்படி நியமிக்கப்பட்ட இந்த அப்போஸ்தலர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் அவசியம். இத உறுதிப்படுத்தத்தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 2 இந்த அற்புதங்களை நடைபெற்றது. விசேஷமாக யோவான் தன் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து தன் சீசர்களை நியமிப்பதற்கு முன்னதாக இந்த காரியங்களை அவங்க சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த அற்புதத்துல இயேசு கிறிஸ்து சீசர்கள் கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்தையே அவருடைய சீசர்கள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிற்பாடு தான் இவர் இந்த அற்புதத்தின் மூலமாக எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை அவங்க கொஞ்சம் ஓரளவு முழுசாக புரிந்துகிட்டாங்க. விசேஷமாக அப்போஸ்தலர் மத்தேயு சுவிசேஷத்துல 6வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பிரசங்கத்துல நம்ம ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து முதலாக பேசுகிற போது அவர் கூறின ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். மத்தேயு 6வது அத்தியாயத்துல 31 இருந்து 34 வரைக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தான் தன்னுடைய கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதுமே. இதைத்தான் அவர் ஊழியத்தில் ஆரம்பிக்கிற போதே முதலே சொன்னார். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த ராஜ்யத்தின் வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு அடுத்த வேலைக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும், என்ன புசிக்கணும், என்ன உடுக்கணுங்கிறது பரமபிதா அவர் தான் எஜமான், அவர் அறிந்திருக்கிறார், அவர் அந்தந்த நேரத்தில் அதை உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு சத்தியத்தை சரியாக அவர்கள் சீசர்கள் புரிந்து கொள்ளாததுனாலதான் ஒரு முறைக்கு 2 முறையாக இந்த அற்புதத்தை நடத்தி நீங்க இன்னும் உணர்வு இல்லாம இருக்கிறீங்களா? 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தோம்ப்பா 5 அப்பத்துல, மிச்சம் எவ்வளவு எடுத்தீங்க நீங்க அப்படின்னு கேட்டாரு. 12 கூட எடுத்தோம். நீங்க தானே ஆளுக்கு ஒரு கூட எடுத்தீங்க. சரி, அடுத்து 4000 பேருக்கு 7 அப்பத்தை வச்சு பங்கு வச்சேன், மிச்சம் எவ்வளவு எடுத்தீங்க? 7 கூட நிறைய எடுத்தோம். நீங்க கொடுத்தது 7 அப்பந்தான், நான் அதை 4000 பேர் பங்கு வச்சு மிச்சம் 7 கூட நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். கையில எடுத்தானே வந்தீங்க. அப்படி இருந்தும் நீங்கள் இன்னும் உணராது இருக்கிறது என்ன? உங்கள் தேவைக்கு வேண்டியதை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஏன் உணராமல் இருந்தீர்கள்? இன்னும்
உங்க இருதயம் கடினமா இருக்குதான்னு அவர் திட்டி அங்க கரெக்ஷன் பண்ணாரு. இது மத்தேயுவிலும் மார்க்லயும் எழுதியிருக்கிறாங்க. விசேஷமாக யோவான் தன் சுவிசேஷத்துல இந்த 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த இந்த சம்பவத்துல மறைமுகமாக வேறு ஒரு காரியத்தையும் அவர் அங்க நாசூக்காக அங்க மறைமுகமாக எழுதுகிறார். அது யோவான் சுவிசேஷத்துல 6வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா, இந்த 5000 பேருக்கு இந்த அப்பத்தை கொடுப்பதற்கு முன்னதாக மத்தேயு, மார்க், லூக்கால எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வரியை இங்கே எழுதுகிறார். 6வது அத்தியாயம் 1லிருந்து 5 வரைக்கும் இந்த 5 அப்பம் 2 மீன்களால 5000 பேர் போஷித்தாரு. அதுக்கு முன்னாடி சுருக்கமாக யோவான் எழுதுகிறார் 6வது அத்தியாயத்துல. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசனோடு உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இந்த வரிய யோவான் மாத்திரம்தான் எழுதுறாரு. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறது கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதேசம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பம் போதாதே அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒரு பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கா கொண்டு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதன் மூலமாக யோவான் தன் சுவிசேஷத்துல, ஏன்னா யோவான் சுவிசேஷம் தான் கடைசி காலத்துல எழுதப்பட்டது. இவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கும் நோக்கத்தோடு எழுதப்பட்ட சுவிசேஷம். இதுல மறைமுகமா ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. இந்த பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. இதே போல ஒரு நாளிலே உண்மையான பஸ்காவாக தான் விரைவில் ஒப்பு கொடுக்கப்பட போவதையும், தன்னை ஜீவ அப்பமாகிய தன்னை இந்த சீசர்கள் முழு உலகத்திற்கும் பகிர்ந்து கொடுக்க செல்வதையும் ஒரு ஒத்திகையாக அவர்களுக்கு அங்கே செய்து காண்பிப்பதற்காக இந்த அற்புதத்தை செய்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு காரணத்தை அங்க யோவான் சொல்கிறார். இதுக்காகத்தான் செய்தாருன்னு சொல்லல, இதுக்கு ஒரு ஒத்திகையாக இதை கொடுத்தார் அப்படிங்கிறார். இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. இந்த முதலாவது அற்புதத்துல 5 அப்பம் 2 மீன்களிலே இந்த அப்பத்தை புசித்தா அந்த ஜன கூட்டம் காலையில இருந்து மாலை வரைக்கும், அதாவது ஒரு நாள் தான் இயேசுனுடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க வந்தது பிணிகள் நீங்கவும், முக்கியமாக நோய் நீங்கி சுகம் அடையணும், எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வேணும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேட்கணும். அது 2வது தான். முதல்ல பிணி நீங்கி சுகம் அடையணும், அதுக்கு வந்தவங்க நிறைய பேர். ஆனா இவங்க அற்புதமாக அந்த அப்பத்தை புசித்ததற்கு பின்னாடி இயேசு விடத்து கொடுத்த இந்த அப்பத்தை மீனையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாளிலையும் எனக்கு அப்பம் வேணும்னு சொல்லி அவர்கிட்ட தேடி வந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அப்பம் வேணும்னு தேடி வந்தாங்க. அப்ப இயேசு அவர்களை திட்டுனார். யோவான் 6வது அத்தியாயத்துல 26, 27 வசனங்கள்ல நம்ம தெளிவாக படிக்கலாம். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் அப்படிங்கிறார். இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக இன்னைக்கு போன சாப்பாடு கிடைச்சதுனால நாளைக்கு உட்காந்துருந்தேன் சாப்பாடு கிடைக்குன்னு என்கிட்டக்கெல்லாம் வராதிங்க, போங்க. அவங்களோட பிரதான நோக்கம் சாப்பாடு தான். அவங்களை கடிந்து கொண்டு திருப்பி அனுப்பினார். இன்றைக்கும் கூட நித்திய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இப்ப நோய் நீங்கணும், சுகம் அடையணும். அடுத்த தடவை சர்ச்சுக்கு எப்போ வருவாங்க? அடுத்த தடவை வியாதி வந்தா, தலைவலி வந்தா வருவாங்க. இவங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே கிடைக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போக நேரிடும். ஏன்னா அவங்களுக்கு அதை குறித்த ஒரு நாட்டமோ ஒரு நோக்கமோ கிடையாது. அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த பூமிக்குரிய காரியங்கள் வேணும்.
அதனால தான் பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் அவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாளிலே, அது எந்த நாளிலே, நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் எல்லாருக்கும் முன்னும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இன்றைக்கு நிறைய கூட்டங்கள் சபைகளில் அந்த மாதிரி தான் வர்றாங்க. சுகமடையணும், ஏதாவது ஆசீர்வாதம் வேணும், அது வேணும் இது வேணும் தான் வராங்களே, பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பங்கெடுத்து வரணுங்கிறவங்க ரொம்ப கொஞ்சம். இது முதலாவது அற்புதத்துல வந்த கூட்டம். ஆனா அந்த இரண்டாம் அற்புதத்துல பங்கு பெற்றவர்கள், இந்த 4000 பேர் சாப்பிட்டாங்கல்ல, இந்த கூட்டத்துல பங்கு பெற்றவங்க 3 நாட்களாக இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. இயேசுவே தெளிவா சொல்லுகிறாரு, 3 நாட்களாக என்னிடத்துல பட்டினியாக உட்கார்ந்து இருக்கிறாங்கப்பா, என் உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, சாப்பிடலப்பா, பட்டினியா இருக்கிறாங்கப்பா. இப்ப ஊருக்கு போனோம்னா போற வழியிலேயே அவன் கிறங்கி போயிடுவானே, அவன் சோர்ந்து போவானே அப்படிங்கிறாரு அவர். அவர்களுக்கு முக்கியம் வகுத்துக்குரிய சாப்பாட்டை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தினுடைய உபதேசம் முக்கியம். அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அதனாலதான் அவர்கள் முன்னதாக இயேசு பரமபிதாவை குறித்து நான் என்னென்ன சொன்னேன்னு உங்களுக்கு, அதையெல்லாம் செய்ய பரமபிதா வல்லவராய் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி தான் அவங்களுக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கப்பா, அப்ப உங்களுக்கு புசிக்கவும் குடிக்கவும் என்ன வேணுமோ அது அன்னன்னைக்கு கொடுப்பாருப்பா ஆண்டவர். அவர் வல்லவராய் இருக்காருன்னு சொன்னாரு, அதை செஞ்சு கொடுத்தாரு. இன்றைக்கும் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக மாறணும். அது எப்படி மாறணும்? மனம் திரும்பி நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு என் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், தண்டனை செலுத்தி விட்டார் என்பதை விசுவாசித்து, என்னை மன்னியும் பிதாவே, என்னை மன்னியும் இயேசுவே, இனி நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று கிறிஸ்துவின் மூலமாக ஞானஸ்தானத்தில் பிதாவோடு உடன்படிக்கை செய்கிறவன் யாரோ அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறான். அதோட மாத்திரம் நின்றக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த தேவ ராஜ்யத்தினுடைய நீதியை கிரியையிலே செயல்படுத்துகிறவனுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக என் எஜமானனாக ஏற்றுக்கொண்டு அவர் பிரமாணத்தை கை கொண்டு வருகிறவனுக்கு, அவர் என்ன செய்ய சொன்னாரோ செய்வேன், என்ன செய்யாதனாரோ செய்ய மாட்டேன் என்று அந்த பிரமாணத்தை கை கொண்டு வருகிறவனுக்கு இப்புவி வாழ்க்கைக்குரிய தேவைகள் அனைத்தையுமே பிதா அறிவார், அதை தருகிறார். இதுதான் இந்த 2 அற்புதங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து அன்று சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதுதான் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறதும் இதுதான். என்னுடைய பிரதான நோக்கம் அதாக இருக்கணும். இருந்ததுன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கைகள், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். எனக்கு என்ன தேவைங்கிறது அவர் அறிவார். அதை கண்டிப்பாக அவர் தருவார். தருவார் மாத்திரமல்ல, தருகிறார். இது அன்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தத்தான் அன்றைக்கு அந்த அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் அவருடைய காரியத்திற்காக பங்கு பெற்று எழுந்து செல்லுகிறவருடைய வாழ்க்கையில இது இன்றைக்கும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இது என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அனுபவம். இது எப்படி, எங்க, எது தெரியாது. ஆனா தேவையானது எது தேவையோ அது அந்நேரம் வரும். நான் விரும்புகிறது வேண்டுகிறது எல்லாம் அல்ல, ஆனால் எனக்கு எது தேவையோ அது எல்லாம் எனக்கு கையில் இருக்கு. இன்றைக்கும் ஆண்டவர் அதுல உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். நாம அவருக்கு உண்மை உள்ளவராக நடக்க வேண்டும். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து அன்று இன்று என்று மாறாதவர் தான். இன்றைக்கும் அவர் நம்மை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். இதுதான் நம்முடைய தேவைகளை அறிவார். இந்த 2 அற்புதங்கள் மூலமாக அவர் நிரூபித்து காண்பித்தது இந்த ஒரு காரியம்தான்.